நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அந்த உயில் சரத்தை மாத்த நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா வக்கீல் அது முடியவே முடியாது, இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பாசிபிள்னு சொல்லிட்டாரு. சோ ஒவ்வொரு நிமிஷமும் மரணத்தை எதிர்நோக்கிட்டு இருக்க எனக்கு எந்த நேரம் வேணாலும் செத்து போவேங்கிற நிலைமையில இருக்க எனக்கு நேர்மையான உன்னதமான சத்தியத்துக்கும் மனசாட்சிக்கும் கட்டுப்பட்ட பணத்துக்கு கொஞ்சம் கூட ஆசைப்படாத மனிதா வேணும். என்ன சொல்றீங்க? மகா, என்னை விட நல்லவங்க, நேர்மையானவங்க, பணத்துக்கு ஆசைப்படாதவங்க நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஆளு, ஒரே ஒரு ஆள சொல்லுங்க மணி, இப்பவே உடனே ப்ளீஸ், இட்ஸ் வெரி அர்ஜென்ட். முடியலல்ல, தெரியாதுல்ல, முழிக்கிறீங்கல்ல. எனக்கும் அந்த ஆளுக்காக காத்துட்டு இருக்க நேரமே இல்ல. வரவன் நல்லவனா, கெட்டவனா, ஜெனியூனா, ஃப்ராடா, கஞ்சனா, கருணை உள்ளம் கொண்டவனா, பொம்பளை பொறுக்கியா இல்ல பொறுக்க எடுத்த மாணிக்கமா, எதுவுமே தெரியாது. அதுக்கெல்லாம் டெஸ்ட் வைக்க எனக்கு நேரமும் கிடையாது. அதனாலதான் உங்களை குரங்கு புடியா புடிச்சுக்கிட்டேன். இதுல பொதுநலமும் இருக்கு, நிறைய சுயநலமும் இருக்கு. ஆனா மகா, நான் எப்படி இளவரசிய? எப்படியும் நான் அதிக நாள் வாழ போறதில்ல. இளவரசிக்கு போட்டியா இருக்க போறதில்ல. சக்காலத்தி சண்டையும் போட போறதில்ல. வயிற்று தள்ளிக்கிட்டு பிரசவத்துக்கும் நிக்க போறதில்ல. குழந்தை குட்டி பெத்துக்க போறதில்ல. கேரண்டியா எனக்கு அல்பாயுசு. தென் வை வரி மணி? மகா, பணம் என்னையும் மாத்தலாமே. நான் ஒன்னும் மகான் இல்ல. பாத்தீங்களா, நீங்க மகான்னு சொல்லும் போதே அதுல மகா இருக்கு, கவனிச்சிங்களா? வர வர நீ குழந்தையாயிட்டே வர. நீங்க மாற மாட்டீங்க மணி. பணம் உங்களை என்னைக்கும் மாத்தாது. ஆக்சுவலி நான் பல டெஸ்ட் வச்சு பார்த்துட்டேன். ஒருவேளை இளவரசிக்கு பணத்து மேல பேராசை இருக்கலாமோ, அவ ட்ரஸ்ட் பணத்தை அபேஸ் பண்ணிடுவாளோன்னு பயந்துதான் நான் அவகிட்ட போய் உங்களை 10 கோடிக்கு வேலை பேசினேன். உங்களை மாதிரியே இளவரசியும் பணத்துக்கு ஆசைப்படாத ஒரு கேரக்டர். உலகத்திலேயே பெரிய சொத்து என் புருஷன் தானே என்கிட்ட சொல்லிட்டா. நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. என்னாலையும் தான். நீ என் வீட்டுக்கு வந்தப்போ இளவரசி உன்னை அடிச்சிட்டு தான் லீலா சொன்னா. உனக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு இளவரசிக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப வருத்தப்படுவா. ஹலோ, அவகிட்ட இந்த மகன் இன்னும் கொஞ்ச நாள் செத்தே போயிடுவான்னு சொல்ல போறீங்களா என்ன? சொல்லாம எப்படி இருக்க முடியும்? கொன்னுடுவேன் உங்களை. இல்லனா அப்படியே நான் விஷத்தை குடிச்சு செத்துருவேன். மகா, இங்க பாருங்க, எனக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணணும். யாருக்கிட்டயும் இந்த விஷயத்தை நான் சொல்லவே மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும். பண்ணுங்க. சொல்லலைன்னா உன்னை எல்லாரும் தப்பா புரிஞ்சுப்பாங்க. மகா, உனக்கு தெரியாதது இல்ல, நீ ஒரு பணக்காரி. அதனாலதான் உனக்கு இவ்ளோ திமிருன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. தப்பாதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நீ ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே இப்பதான் புரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சாதானே உன்னை யாரும் தப்பா பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்ல மகா, இந்த விஷயம் தெரிஞ்ச ஏன் முன்னாடியே உன்னை பத்தி யாராவது தப்பா பேசினாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? சொல்லு மகா. மணி, இவ்வளவு நாள் இது தெரியாம எப்படி நீங்க சமாளிச்சீங்களோ, தெரிஞ்ச பிறகு அப்படியே மத்தவங்களை சமாளிச்சிருங்க. அதுக்கப்புறம் சமாளிக்கும் போது ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அது என்னன்னா மணி, இப்போ இது தெரியாம நீங்க சமாளிச்சுட்டே இருப்பீங்க. அப்போ நாங்க திடீர்னு வருவேன். நீங்க என்ன பாப்பீங்க, நான் உங்களை பாப்பேன். நீங்க சமாளிச்சு பேசுறத நான் அப்படியே பார்த்து ரசிப்பேன். எப்படி, நல்லா இருக்குல்ல? இந்த உலகம் என்ன வில்லியா பார்த்தாலும் பரவாயில்ல,
ஆனா வாழ்க்கையில தோத்து போனவளா பாக்குறத நான் விரும்பல மணி. சோ எனக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணணும். நான் சாக போற விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணணும். ப்ராமிஸ் பண்ணுங்க மணி. சத்தியமா சொல்ல மாட்டேன். எனக்கு இனிமே என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசைதான். என் கடைசி ஆசை உங்க கையால ஒரு தாலி கட்டிக்கணும். உங்க மனைவியா வாழ நான் ஆசைப்படல மணி. ஆனா உங்க மனைவியா சாக ஆசைப்படுறேன். அன்னைக்கு இளவரசி சொன்னா என் புருஷனை நீ பிச்சை எடுக்கிறேன்னு. ஆனா நான் சிரிச்சுக்கிட்டேன். மணி என்னோட உரிமை. அவரை நான் எடுத்துக்க யாருக்கிட்டையும் கேட்க வேண்டியது இல்லைன்னு நான் அப்படியே செலுத்துக்கிட்டேன். ஆனா ஆனா அது இப்போ மகா, டோன்ட் டச் மீ ப்ளீஸ். மகா, நிஜமாவே என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க மணி அப்படின்னு இப்ப சொல்லும் போதுதான் மனப்பூர்வமா சொல்ற மாதிரி இருக்கு மணி. கடவுள் கொடுத்த வாழ்க்கையில பிச்சைக்காரியா பிறந்தாலும் கோடீஸ்வரியா பிறந்தாலும் எல்லாருக்கும் மனசுங்கிறது ஒண்ணுதானே. அவங்களுக்கு வரக்கூடிய அதே அன்பும் அதே காதலும் தான் எனக்கு வந்திருக்கு மணி. எனக்கு பச்சாதாபமோ அனுதாபமோ என் மணிக்கிட்ட இருந்து எனக்கு தேவையே இல்லை. அன்பும் காதலும் அந்த பாசமும் தான் என் மணிக்கிட்ட இருந்து எனக்கு வேணும். அது மட்டும் எனக்கு கொடுத்துருங்க மணி. வாங்க சுப்பிரமணி. உள்ள பீரோல இருக்கு, எடுத்து வெளியே வச்சிடலாமா? எங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம வீடு காலி பண்ண போறோம். என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லிருக்கலாம்ல. எங்க இருக்கு உங்க மனசும் நினைப்போம்? நேத்து நம்ம இத பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். இப்போதைக்கு வீடை காலி பண்ண வேண்டாம். ஏன்? காரணம் அதமா சொல்றேன். என்ன காரணம்? நாளைக்கு சொல்றேனே. இன்னைக்கே சொல்லுங்க, இப்பவே சொல்லுங்க. விடேங்கா, ஏதாவது சாக்கு யோசிக்க மாமாக்கு நேரம் வேண்டாமா? இல்ல மாமா, நான் இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் மகா கிட்ட பேசிட்டேன். அவ நடந்த சம்பவத்துக்காக ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டா, வருத்தப்பட்டா. ஏதோ தெரியாதனமா அப்படி வந்து பேசிட்டா. இனிமே அப்படிலாம் நடந்துக்க மாட்டாங்க. ப்ளீஸ், அதனால இந்த பிரச்சனையை இதோட விட்டுறலாமே. என்ன வளர்றீங்க? தெரியாம வந்தாடா? தெரியாம தான் வீடு வரைக்கும் வந்து உங்களை 10 கோடி ரூபாய்க்கு விலை பேசினாளா? ஆமாங்கா, தெரியாம தான் வந்து கேட்டிருப்பா. பாவம் மகா.
கழுத்து புடிச்சு அமுக்குனா அம்மா கிட்ட குடிச்சு பால இப்ப கக்குவான். பாவம் அவ பச்சை குழந்தை இல்ல, தெரியாம தான் வந்து கேட்டிருப்பா. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இத பாரு. இரு. இப்ப நீ அவர்கிட்ட என்னத்த கேட்க போற? அவர் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாரு. ஓ அப்படியா, சரி சரின்னு சொல்லி தலைய ஆட்ட போற. பாம்பு தின்ற ஊருக்கு போனா நடுக்கண்டம் நமக்குன்னு சொல்லணும். மாமா சொல்றதுக்கெல்லாம் நீ தலைய ஆட்டுன்னு ஆட்டு. அதுக்குதான் கடவுள் உனக்கு தலைய கொடுத்திருக்காரு. லீலா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா உன் கதைய? சும்மா இருங்க மாமா. உங்க பொண்டாட்டிய ஒருத்தி நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு போனா உங்களுக்கு கோவம் வந்திருக்கணும். நீங்க கூனி குறுகி அசிங்கப்பட்டு நிக்கணும். கொள்ளிக்கட்டையை எடுத்து குரங்கு அதோட குட்டி கையில வச்சு சூடு சரியா இருக்கான்னு பாத்துச்சான். அது மாதிரி இருக்கு நீங்க சொல்ற கதை. அந்த மகா உங்ககிட்ட வந்து தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லுவாளாம். உடனே நீங்க சரி ஓகே ரைட்னு கேட்டுட்டு வந்து இங்க சொல்லுவீங்களா? இந்த பார், நான் சொல்றத உறுதியா சொல்றேன். நாங்க வீட காலி பண்ண போறது இல்ல. ஒண்ணு வீட்டை காலி பண்றோம், இல்ல நான் அவளை காலி பண்ணுவேன். லீலா, இப்ப என்ன காரணத்துக்காக வீட்டை காலி பண்ண வேண்டாம்னு சொல்றீங்க? அது நாம இந்த வீட்ல இலவசமா தங்கல. ஒவ்வொரு மாசமும் இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கறோம். அதனால இந்த மாசம் வரைக்கும் இருக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குமா? இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. நமக்கு டைமே இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல இந்த வீட்டை விட்டு நாம போலாம். வேற வீட்டை பாத்துக்கலாம். அடம் பிடிக்காதம்மா. சண்டை போடுறவங்களோட திரும்ப சண்டை போடுறது சுலபம்தான். ஆனா மன்னிச்சிடுங்கன்னு கால்ல விடுறவங்கள கடந்து போறது கஷ்டம். அவ உங்க கால்ல வந்து விழுந்தாளா? ஏறக்குறைய அப்படிதான். நான் அவளை மன்னிச்சிட்டேன். அவளை ஏன் கால்ல வந்து விழ சொல்லுங்க, நான் மன்னிக்கிறேன். அவளை ஏன் கால்ல வந்து விழ சொல்லுங்க, நான் மிதிக்கிறேன். லீலா, ஓவரா பேசிட்டு இருக்க நீ. ஏன் மாமா சுத்தி வளைக்கிறீங்க? உங்களுக்கு மகா வீட்டை காலி பண்றதுக்கு இஷ்டம் இல்ல, அத நேரடியா சொல்ல தைரியமும் இல்ல. நான் தான் நேத்தே சொன்னனே, வீட்டை காலி பண்ணதுக்கு அப்புறம் சாவி அவ முகத்துல தூக்கி எரிஞ்சிட்டு அப்புறமா வீட்டை காலி பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. இல்லனா ஏதாவது கலாட்டா பண்ணுவான்னு சொன்னேன். அப்படியே நடந்துருச்சா? இல்ல லீலா, இவர் இவ்வளவு தூரம் மழுப்புறத பார்த்தா இதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. என்ன காரணம்னு சொல்லுங்க. அது வந்து மகாவுக்கு நான் சாக போற விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணணும். ப்ராமிஸ் பண்ணுங்க மணி. சத்தியமா சொல்ல மாட்டேன். என்ன அது வந்து மகாவுக்கு என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுக்கா, நான் சொல்றேன். எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. என்னது? மகாவா உன்கிட்ட வந்து 10 கோடிக்கு பேரம் பேச வச்சதே மாமாவா தான் இருக்கும்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏய் லீலா, முட்டாள் மாதிரி பேசாத. அதுதான் நிஜம், உண்மை. நீங்க பம்றது பதுங்கறதுலயே எல்லாமே தெரியுதே. லீலா, நீ கொஞ்சம் வீட்டுக்கு கிளம்புறியா? கிருஷ்ணா, தயவு செஞ்சு அவளை வீட்டுக்கு கூட்டு போ. ஓ, வெளியில போடின்னு சொல்றீங்க. என்னங்க, வாங்க நம்ம கிளம்பலாம். இந்த சாக்கடிக்குள்ள கிடந்து பன்னிக்குட்டி மாதிரி நம்மளால பெறல முடியாது. லீலா, ஐயோ அக்கா, நீயாச்சு உன் புருஷனாச்சு, உங்க மகாபாரத கதையும் ஆச்சு. நீங்களே அடிச்சுக்கோங்க, புடிச்சுக்கோங்க. என்ன என் புருஷன் கிட்ட மறுபடியும் அடி வாங்க வச்சிடாதீங்க. என்னங்க, வாங்க போலாம். லீலா, லீலா, கிருஷ்ணா, இப்ப சந்தோஷமா? அவங்க போயிட்டாங்க. அவ எப்படி பேசலான்னு பார்த்தேல, நம்மள பன்னிக்குட்டியோட கம்பேர் பண்றான். இத பாரு இளவரசி, புருஷனை தெய்வம் தெய்வம்னு சொல்லி வரலட்சுமி பூஜைக்கும் காரடியா நோம்புக்கும் தாலிய தொட்டு தொட்டு கும்பிட்டு கண்ல ஒத்திக்கிட்டா மட்டும் பத்தாது. அந்த புருஷன் பேச்ச கொஞ்சமாவது மதிக்க தெரியணும், அதுபடி நடந்துக்க தெரியணும். அதுதான் ஒரு பொண்டாட்டியோட கடமை. என்ன சொல்றீங்க நீங்க? இது வரைக்கும் நான் உங்க பேச்சு கேட்டு நடந்ததே இல்லையா? உங்க பேச்சு நியாயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் நடப்பேங்க. அது மட்டும் இல்ல, பொண்டாட்டி சொல்றதையும் புருஷன் அப்பப்ப கேட்கணும். அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். வர வர நீ அந்த லீலா பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். நேத்து நம்ம வீட்டை காலி பண்ற விஷயத்தை பத்தி பேசும்போது நீங்க சரின்னு தானே சொன்னீங்க. இன்னைக்கு சொன்னதை நேத்துக்கு சொல்லிருக்கலாம்ல. வீட்ல இருக்கும்போது ஒரு பேச்சு, அங்க போயிட்டு வந்தீங்கன்னா வேற மாதிரி பேசுறீங்க. உங்க போக்கி சரியில்லை. ஏய், மகா ஒண்ணு எனக்கு சூனிய வைக்கல. நான் புத்தி மாறி அது இதுன்னு பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் பைத்தியம் இல்லை. இந்த பாரு, நான் உறுதியா சொல்றேன், இனிமே நம்ம இந்த வீட்டை காலி பண்ண போறது இல்ல. ஜெயந்தி,
என்ன என்னாச்சு? என்னால தாங்க முடியலங்க. அந்த காயத்ரி சொன்னது என்னால தாங்கவே முடியல. என்ன ஜெயந்தி நீ? இல்லங்க, நம்ம குழந்தைய பெத்து தர முடியாதுன்னு சொன்னதும் எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. குழந்தை வேணும் வேணாங்கிறது நம்மளோட ரைட்ஸ் நான் நினைச்சேங்க. ஆனா அவ அப்படி சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பார், காயத்ரியை பத்தி முதல்ல நான் சொன்னதும் நீ தான் முதல்ல வேணான்னு சொன்ன. இப்போ அவ தான் வேணும், ஆனா ஒத்துக்க மாட்டேங்கிறாளேன்னு அழுவுற. இதுக்கு நடுவில் எத்தனை ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா தாண்டி வந்துட்டேன். அந்த மாதிரி தான் நான் காயத்ரியும். இப்போதான் வாடகை தாய் விஷயத்தையும் அவகிட்ட சொல்லியிருக்கோம். அவளுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இல்லையா? அவள் நிச்சயமா ஒத்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்லங்க, முதல் கோணல் முற்றும் கோணல். இல்லை ஜெயந்தி, சில காரணங்களுக்காக காயத்ரி தான் நமக்கு குழந்தைய பெற்று தரணும். இதான் என் முடிவு. என்ன காரணம்? முதல் காரணம், அவளுக்கு ஏற்கனவே வாடகை தாயாக இருந்த அனுபவம் இருக்கு. அதனால் நடைமுறை என்னன்னு அவளுக்கு தெரியும். அப்புறம் அவள் யாராலையும் ஏமாற்றப்பட்டு அந்த குழந்தைய வளர்க்க முடியாத நிலைமையில் இருக்கா. நாம் கொடுக்குற பணம் நிச்சயமாக அவளுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். குழந்தையுடைய எதிர்காலத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான காரணம். அவள் ஏற்கனவே ஒரு குழந்தைய வச்சு கஷ்டப்படுறதுனால நமக்கு பெற்று கொடுக்குற குழந்தை மேலே அவள் சென்டிமெண்ட்டாகவும் அட்டாச்மெண்ட்டாகவும் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இது பணத்துக்காக செய்கிற வேலைன்னு நினச்சி பெற்று கொடுத்துட்டு போயிட்டே இருப்பா. நமக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டா. நமக்கு அதானே வேணும். அதெல்லாம் கரெக்ட் தாங்க. ஆனா அவ ஒத்துக்கணுமே. பிடிவாதமாலாம் இருக்கா. அவளை வழி கொண்டு வரதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அவன் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. வாடகை தாயா இல்லை வாழ்க்கை பூரா ஜெயிலா, இது அவள் முடிவு பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கா. அவள் எடுக்கிற முடிவு நிச்சயமாக நமக்கு சாதகமாக தான் இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. நமக்கு வாடகை தாய் காயத்ரி தான், அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேணாம். சரியா? சரி, வாசனை நின்று அழுதுட்டு இருக்காத. யாரா பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. உள்ளவா. லோர்சி, 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 ஆர்த்தி எடுத்துட்டு வாமா. யாருக்கு? அக்கா, போய் ஆரத்தி எடுத்துட்டு வாங்களே. அடி செருப்பால. ஏன் புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு ஏன் வீட்டு வாசல்லே வந்து நின்னுக்கிட்டு உனக்கு ஆரத்தி வேற எடுக்கணுமா? உன்ன லோர்சி, ஒரு நிமிஷம். அவசரப்படாதம்மா. என்ன நடந்துச்சுன்னு உள்ள போய் சொல்றேன். வா. அக்கம் பக்கத்துல எல்லாம் பாத்துட்டு இருக்காங்கம்மா. அசிங்கமா இருக்கு. வா. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னை எவ்வளவு நம்புன? இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டியே. நீ நல்லா இருக்கியா? நீ நல்லாவே இருக்க மாட்ட. நீ நல்லாவே இருக்க மாட்ட. இளவரசி, இளவரசி, பிரச்சனை பண்ணாத. என்ன நடந்துச்சுன்னு உள்ள போய் சொல்றேன். அப்புறம் நீயே ஏத்துக்கோமா. வா, உள்ள போலாம். வா, எல்லாத்தையும் சொல்றேன். என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? இல்லம்மா, நான் சொல்றேன். உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ, உன்னை சும்மா விட மாட்டேன். இளவரசி, ஏமா, நான் உனக்கு 10 கோடி தரேன், இல்ல 20 கோடி தரேன். என் சொத்தை எழுதி தரேனே. அப்புறம் நாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சந்தோஷமா வாழலாமே. என்னடி அண்டர்ஸ்டாண்டிங்? என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? அண்டர்ஸ்டாண்டிங். இளவரசி, 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 விடு, விடுமா. ஏன் இப்படி பண்ற? ஏன் இப்படி புடிச்சுக்காம நடந்துக்கற? அவள அடிச்சா உங்களுக்கு கோவம் வருதா?
என்ன ஏமாத்திட்டீங்க. என்ன ஏமாத்திட்டீங்க. என்ன ஏமாத்திட்டீங்க. இல்லம்மா அவ இளவரசி கடவுளே, மகா இளவரசி பேசிட்டு மகா சொல்றேன்ல, நீங்க மகா வாங்க. ஒரு நிமிஷம் மகா ஏய் என்ன பண்ற? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நீங்க என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வேலை இல்லையா? போய் வேலையை பாருங்க. எங்க? ஏய் ஏய் வெளியில வாடி. வெளியில வாங்க. ஏய் இது எங்க பெட்ரூம் நீ? கதவு தர. கதவு தரடி. கதவு தரங்க. ஏய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை கொன்னுடுவேன். உன்னை நான் கொன்னுடுவேன். உன்னை நான் கொன்னுடுவேன். கதவு தரங்க. கதவு தரங்க. கதவு தர. கதவு தரடி. கதவு தரங்க. கதவு தரங்க. கதவு திறக்கல நான் கொன்னுடுவேன். உங்களை நான் கொன்னுடுவேன். எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். கொன்னுடுவேன். கொன்னுடுவேன். உங்களை நான் சும்மா விட மாட்டேன். விட மாட்டேன். கொன்னுடுவேன். கொன்னுடுவேன். இளவரசி என்னம்மா என்னாச்சு? ஏதோ கொன்னுடுவேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. அது அது என்ன கனவா? ஆமாங்க, கெட்ட கனவு. பேய் கனவா? அது மாதிரி தாங்க. இந்தா ஒரு கிளாஸ் தண்ணி குடி. சரி, சாமியை நினைச்சுக்கிட்டே படு, எல்லாம் சரியாயிடும். ஓகே? ட்ரஸ்ட் போர்ட்ல நீங்களும் ஒரு மெம்பர் தானே? அந்த ட்ரஸ்ட் விஷயத்துல கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து சீக்கிரமா மூவ் பண்ணுங்க சார். சரிங்க மேடம். இங்க சரின்னு சொல்லுங்க, மாசல தாண்டின உடனே மறந்துருங்க. இல்ல மேடம், பாசிட்டிவா சீக்கிரம் பண்ணி தர்றேன். ம். அப்புறம் என் சொத்தெல்லாம் சுப்பிரமணி பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னனே, என்னாச்சு? உங்ககிட்ட நான் இப்ப டீ கேட்கலையே. இல்ல, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இத பாருங்க, இந்த ஒட்டு கேக்குறது, வேவு பாக்குறது ஏதாவது பண்ணீங்க தொலைச்சிருவன். தொலைச்சு வேற எங்கேயாவது போய் தொலைங்கன்னா போய் தொலைக்கிறீங்களா? தயவு செஞ்சு போயிடுங்க எங்க இருந்து. என் கண்ணு படாம இந்த வீட்ல இருக்கணும்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்களுக்கு? போங்க. ஒரு நிமிஷம், அத வச்சுட்டு போங்க. நீங்க சொல்லுங்க, அந்த விஷயம் என்னாச்சு? சொத்து டிரான்ஸ்ஃபர் தானே, பாத்துக்கலாம் மேடம். அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ட்ரஸ்ட் தலைவரா என் புருஷனை தான் போடணும்னு அந்த உயில சரத்து இருக்குல்ல? ஆமா. ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா என் சொத்து என்ன ஆகும்? இப்ப எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என் சொத்தை நான் விரும்பினவங்க பேருக்கே மாத்தலாமா? ஏதாவது வழி இருக்கா? ஏற்கனவே இதை நீங்க பல முறை கேட்டீங்க மேடம். நம்மளும் டிஸ்கஸ் பண்ண மேட்டர் தானே இது. இது உயில் மேடம், மாத்த முடியாது. இத பாருங்க, சட்டம்னு ஒண்ணு இருந்தா ஏதாவது லூப்ஹோல்ஸ் கட்டாயமா இருக்கும். நீங்க தீவிரமா இன்னொரு முறை விசாரிங்க. நிச்சயமா ஏதாவது ரோலி பண்றேன். சீக்கிரமா பண்ணுங்க சார். சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். டீ? இல்ல மேடம், வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். ஆமா, எதுல வந்தீங்க? ஆட்டோல தான் வந்தேன் மேடம். கார் சர்வீஸ் விட்டுருக்கேன். ஓ, வாங்க, நானே உங்களை டிராப் பண்றேன். ஓகே மேடம். வாங்க. சார், டீ சாப்பிடுங்க சார். வேண்டாயா? சும்மா சாப்பிடுங்க சார். இப்போ பார்த்தாலும் டென்ஷன்லயே இருக்கீங்க. இந்தாங்க சார், பிடிங்க. தானு, சாந்தி இப்பதான் ஃபோன் பண்ணா. என்ன சொன்னாங்க? மகா தான் சொத்து எல்லாம் சுப்பிரமணி பேர்ல எழுத ஒரு வக்கீல வரவழைச்சிருக்கா. அப்படியா? யோ, நிஜமாவே எழுதி வச்சிருவாயா? சார், அந்த மகா ஆபீஸ்ல அடிக்கிற கூத்தெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுங்க, ரத்த கண்ணீர் வடிச்சிருவீங்க.
எப்படி ராஜா மாதிரி இருந்த என்ன ஒண்டி ரூம்ல தங்க வச்சிட்டாயா? டீ எஸ்டேட்டுக்கு முதலாளியா இருந்த என்ன கேவலம் ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிக்க வச்சிட்டாயா? ச்சே, நீங்க எப்பவும் இந்த சொத்தெல்லாம் சுருட்டி இருக்கணும் சார். யோ, அவன் ஒரு பொம்பளை புள்ள தானே. என் கைக்குள்ளே அவளை கடைசி வரைக்கும் அடக்கி வச்சிடலான்னு நினைச்சியா? அங்கதான் நான் தப்பு கணக்கு போட்டேன். இதுக்கு தான் பல்லு இருக்கும் பொழுதே தேங்காய் தின்னணுங்கிறது. நக்கலா? யதார்த்தம் சார். சரியா, அதெல்லாம் விடியா. சொத்து சுப்பிரமணி பேருக்கு மாறிட்டா அப்புறம் நாம கடைசி வரைக்கும் வெறுங்கையதாயா நக்க வேண்டியது இருக்கும். இது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்தது போதும் தானோ. நான் எதுக்கும் தயார். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஆனால் ஒன்று, என்னை மட்டும் கரெக்டாக கவனிச்சிருங்க. நானும் லைஃப்பில் செட்டில் ஆக வேண்டாமா? அதுக்கு மகா கதையை முடிக்கிறது தான் ஒரே வழி. அவ இனிமே உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். அந்த சஞ்சய் இருக்கிறான் பாரு, அவனை துணைக்கு வச்சுக்கோ. அவன் நல்லா கார் ஓட்டுவான். நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அவ வண்டி மெயின் ரோட்டில் போகிறத விட இந்த மாதிரி சந்தில் போகிறது தான் நமக்கு ரொம்ப சாதகமான விஷயம். எப்படியாவது நீ இடிக்கிற இடியில அந்த வண்டி சுத்தமாக ஸ்மாஷ் ஆயிடும். அவ தேரவே கூடாது. புரியுதா? வர கிளம்பு. சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடு. அந்த வண்டியை ஃபாலோ பண்ணு. சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடுடா. சுப்பிரமணிக்காக நான் உனக்கு கொடுக்கிற வேலை 10 கோடி. எனக்கு கிடைக்காத நிம்மதி உனக்கு கிடைக்காத இளவரசி. கிடைக்கவும் விட மாட்டான். அதான் மகா. உன்கிட்ட கத்துக்கிட்ட பாடம் தான் மகா இது. எத்தனை நாள் நான் அவருக்கு ஃபோன் பண்ணப்போ ஃபோனை எடுக்க விடாம செஞ்சிருப்ப, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருப்ப, அவர் ஆஃபீஸ்ல இருக்கும்போதே இல்லைன்னு போய் சொல்லியிருப்ப. இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாதா?
This number is currently switched off. முடிஞ்சுதா உன் கதை? இருங்க இருங்க. மகா, உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். அண்ணன் நம்பர் ஆச்சே. ஹலோ அனி, அண்ணா இருக்காரா? தூங்குறாரு சண்முகம். சீக்கிரம் ஃபோனை கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க 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 சண்முகம். சண்முகமா? அவன் எதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் தெரியலங்க. ஹலோ அண்ணா, உங்க ஃபோன் என்ன சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? ஒரு ஆத்திர அவசரம் எப்படி பேசுறது? என் ஃபோனு சுவிட்ச் ஆஃபா? ஆமா. இல்லையடா, ஆன்ல தான் இருக்கு. சரி, என்ன இந்த நேரத்தில் ஃபோனு? மகாக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி பயங்கரமா அடிபட்டு இருக்கு. உயிர் இருக்கான்னு கூட தெரியல. என்னது? மகாவுக்கு ஆக்சிடென்ட்டா? என்னடா சொல்ற? நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன். ஆம்புலன்ஸ் வர சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க போன்ல இருந்து உனக்கு 18 தடவை கால் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, நீங்க உடனே ஜிஹெச் கிளம்பி வாங்க. சரிடா, நான் உடனே கிளம்புறேன். என் ஃபோன் எங்க? அங்க எப்படி என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு? நான் தான் பண்ணுங்க. ஏன் ஆஃப் பண்ண? மகா ஃபோன் பண்ணிட்டே இருந்தா. ஏய், ஆக்சிடென்ட் ஆன அந்த நேரத்துல 18 தடவை கால் பண்ணிருக்கா. இந்த விஷயம் சண்முகம் தான் சொன்னா. இல்லங்க, மகா கிட்ட இருந்து கால் வந்துட்டே இருந்தது. எப்பவுமே அவர் ராத்திரி நேரத்துல ஃபோன் பண்ணி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு உங்களை வர சொல்லுவல்ல. எப்பவும் அது மாதிரி தான் ஏதோ. என்னம்மா நீ? நீ தானே எப்பவும் சொல்லுவேன், ராத்திரி நேரத்துல போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்காதீங்க, அவங்க என்ன அவசரத்துக்கு ஃபோன் பண்றாங்களோன்னு. இப்ப போய் இப்படி பண்ணிருக்கியே. சாரிங்க. என்ன சாரி? ஸ்ருதி, என்னாச்சு ஸ்ருதி? எப்படி இது நடந்தது? இப்பதான் சண்முகம் ஃபோன் பண்ணி சொன்னான். மகாவுக்கு மயக்கம் தெளிஞ்சுதா? எப்படி இருக்கா இப்போ? எனக்கு எதுவுமே தெரியாது சார். நாங்களே இப்பதான் வந்தோம். உள்ள டாக்டர் செக் பண்றாங்க. மகாவை சண்முகம் ஜிஹெச்ல அட்மிட் பண்ண போறதா சொன்னான். அதான் போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு. நான் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாம்னு சொன்னேன். செலவு பத்தி கவலை இல்லை, மகா பொழைச்சா போதும். ஏ சார், சண்முகம் எங்க? அவ எங்க போனானோ? எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்தது? ஆக்சிடென்ட் ஆகிற அளவுக்கு மகா ரேஷ் டிரைவிங் பண்ண மாட்டானே. சார், நீங்க ஏதாவது இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் சந்தேகப்படாத. ஊர்ல பல ஆக்சிடென்ட் நடக்குது. நம்ம கரெக்டா ஓட்டினா மட்டும் பத்தாது, எதிர்க்க வருவேன் வந்து மோதினாலும் அது நடக்கும். அப்படி நடந்திருக்கலாம்ல, இல்ல கார் பிரேக் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம்ல. இங்க பார், தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காது. நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? நான் என்ன சொல்லிட்டேன்? பின்ன எங்க வீட்டு பொண்ணு சீரியஸா இருக்கா? இந்த நேரம் பார்த்து தேவையில்லாத சந்தேகம் அது இதுன்னு போட்டு புதுசா குப்பிய கலரே என்ன அர்த்தம்? இங்க பாரு,
நீ வாயை மூடிட்டு இரு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி சார், தம்பி வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம். மிஸ்டர் ராஜசேகர், டாக்டர், தலையில பலமா அடிபட்டிருக்கு. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. எதுவும் ஒரு 48 மணி நேரம் போனாதான் சொல்ல முடியும். எதுக்கும் நீங்க யாருக்காவது சொல்ல வேண்டியது இருந்தா சொல்லி அனுப்பிச்சிருங்க. ஃபாரின்ல யாராவது இருந்தா அவங்களையும் வர சொல்லிடுங்க. ஓகே டாக்டர். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ருதி, அழாதம்மா, அழாத. இந்த மாதிரி நேரத்தில் தான் தைரியமா இருக்கணும். அழாத. ஆமலில ராஜி தூங்குறா. அவளுக்கு ராத்திரியெல்லாம் உடம்பே சரியில்லை. அவளும் தூங்கல, நானும் தூங்கல. நீ வரும்போது நான் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன்ல, அந்த மருந்தெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துரு. அவரா, மகாக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ராத்திரி போனவர் இன்னும் வீட்டுக்கு வரல. என்னாச்சோ ஏதாச்சோ. நானும் நைட்டெல்லாம் ஃபோன் ட்ரை பண்ண, நாட் ரீச்சபிள்னே வருது. லீலா, அவர் தான் வர்றார் போல இருக்கு. நான் திருப்பி கால் பண்றேன். என்னங்க, என்னாச்சு மகாக்கு? எப்படி இருக்கா? ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட். மண்டையில பெரிய அடி. சுயநினைவு இல்லை. ராத்திரி ஃபுல்லா ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஆனாலும் நம்பிக்கை இல்லையாமா. நம்பிக்கை இல்லைனா? டாக்டர் 48 மணி நேரம் கெடு கொடுத்திருக்காங்க. ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் தகவல் கொடுக்க சொல்லிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்டா? இனிமே அவ பொழைக்கிறது சந்தேகம்தான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னங்க நீங்களே எப்படி சொல்றீங்க? நிஜத்தைதாம்மா சொல்றேன். அவ ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட 1 மணி நேரமா அங்கேயே ரோட்ல கிடந்திருக்கா. அங்க யாருமே இல்ல. யாரும் உதவிக்கும் போகல. எல்லா ரத்தமும் போயிடுச்சு. அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது ஹெல்ப் கேட்டு ட்ரை பண்ண ஒரே நம்பர் என் நம்பர் தான். அத 18 தடவை போன் பண்ணிருக்காமா. அதுல ஒரு தடவை நீ எடுத்திருந்தாலும் அவளை காப்பாத்திருக்கலாம். என்னங்க நீங்க? நான் என்னமோ வேணும்னு பண்ண மாதிரி சொல்றீங்க. ஐயோ, அவ எப்பவுமே ராத்திரியில உங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த காரணம் இந்த காரணம் சொல்லி அவ உங்களை வர வைப்பால. அந்த மாதிரி தான் நேத்திக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணான்னு நினைச்சிட்டேன். நான் உனக்கு கெட்டவ இல்லைங்க வேணும்னு பண்றதுக்கு. ஏய், கெட்டவன் நல்லவன். அவ இறந்து போறதுக்கு அப்புறம் அந்த பாவம் நம்ம 2 பேரையும் தான் வந்து சேரும். இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. என்னங்க, ராஜலட்சுமிக்கு ராத்திரியில இருந்து ஒரே ஜுரம். கொஞ்சம் டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாமா?
படிச்சவ தானே நீ? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போனன்ற அறிவியல் உனக்கு? ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தானே இருக்கு. அங்க ஒருத்தி சாகர நிலைமையில இருக்கா. அவளுக்கு யாரு இல்லைன்னு தெரியல உனக்கு. நான் அங்க இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மகா உயிரோட இருந்தாலும் செத்தாலும் நான் அந்த வீட்டுக்கு போக கூடாது. அதானே உன்னோட திட்டம்? அதுக்காக தானே குழந்தைக்கு சளி இருமல்னு டிராமா பண்ணிட்டு இருக்க. பரவாயில்லைங்க, நானே பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. உள்ள வாங்க சார். இங்கே வெயிட் பண்ணுங்க, டாக்டர் இப்போ வந்துருவாரு. ஓகே. சுப்பிரமணி சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். டாக்டர் ஏதோ சொல்றதுக்காக தான் நம்மள இங்க வர சொல்லியிருக்காரு. மகாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சார். ஆகாத, மகா கொண்டு ஆகாத, தைரியமாயிரு. எல்லாம் உங்களாலதான். எங்களாலயா? என்னடி வளர்ற? நாங்க என்ன செஞ்சோம்? இவ்ளோ பாவம் பண்ணிருக்கீங்க நீங்க அவளுக்கு. உங்க ரெண்டு பேருக்கும் மனசாட்சி இருந்தா கேட்டு பாருங்க. அவளை நிம்மதியா என்னைக்காவது வாழ விட்டுருக்கீங்களா? இல்ல அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேரும் குத்துக்கல் மாதிரி இருக்கும்போது அவதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க அவளுக்கு? துரோகத்தை தவிர. இத பாரு, மாப்பிள்ள முன்னாடி இந்த மாதிரி பேசுற வேலையில வச்சுக்காத. உங்க வண்டவாளலாம் அவருக்கு தெரியும். ஒண்ணு விடாம சொல்லிட்டேன். ஸ்ருதி ப்ளீஸ். இன்னைக்கு அவ சாக கிடக்குறா. பணம், அழகு, இளமை, வசதி இது எல்லாமே இருந்தோம். எதையுமே அனுபவிக்காம அவ செத்து போக போறா. இந்த பாவம்லாம் உங்களை சும்மாவே விடாது. நான் வயிறறிஞ்சு சொல்றேன், உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல சாவே வராது. ஸ்ருதி, shut up. That is the limit. டாக்டர், மகாவுக்கு எப்படி இருக்கு? மகாவோட உடல்நிலையை பற்றி நான் சுற்றி வளைக்க விரும்பலை. அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதில் தலையில் அடிபட்டு மூளைப்பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு. முதுகுத்தண்டும் நரம்பும் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களால கைகாலை கூட அசைக்க முடியாது. she is paralyzed now. டாக்டர், she is a paralytic patient now. இனிமே மகாவால எந்திரிச்சு நடக்கவே முடியாதா டாக்டர்? டாக்டர், மகா உடம்புக்கு மகாவோட நிலைமையை பற்றி இப்போ எதுவுமே சொல்ல முடியாதுமா. அவங்களுக்கு பக்கவாதம் வந்திருக்கு. கைகளை அசைக்க முடியாது. அவங்க உணர்ச்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களால பேச முடியும், பார்க்க முடியும், அதே சமயம் எல்லாத்தையும் உணரவும் முடியும். ஆனால் அடுத்த 24 மணி நேரத்தில் மகாவோட நிலைமை இன்னும் மோசமாயிடும். முதல்ல கண் பார்வை போயிடும், அப்புறம் பேச்சுவார்த்தை நின்றுடும், கடைசியாக கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இதுதான் மகாவோட நிலைமை. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.